அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்த்தோம்னா, சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த மிருகத்தை பற்றி பார்த்தோம். அதனுடைய உடல் அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ 2வது வசனமோ 3வது வசனமோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வசனத்தை வாசிக்கலாமா? 13வது அதிகாரம் 3வது வசனம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வேதத்தில். இந்த மிருகம், அதாவது அடிக்கப்பட்ட இந்த மிருகமானது, இந்த மிருகத்தின் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன் என்று குறிப்பிடுகின்ற ராஜா யார் என்று கொடுக்கப்படலை. 7 தலை இருந்துச்சு இல்லையா? அந்த 7 தலையில 7 ராஜாக்களை குறிக்குது அப்படின்னு நம்ம சென்ற நிகழ்ச்சியில பார்த்தோம். அந்த 7 தலைகள்ல எந்த ராஜாவுக்கு இப்படி காயப்பட்டு இருக்குது அப்படின்னு பேரை கொடுக்கலங்க. இந்த காயப்பட்டவன் அந்தி கிறிஸ்து தான் என்று பின்வரும் வசனங்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. வசனங்களை பின்னாடி நம்ம பார்த்தோம்னாக்கா இது அந்தி கிறிஸ்து தான் அப்படின்னு நம்மளால தெரிஞ்சிக்க முடியுதுங்க. அந்தி கிறிஸ்துவை, அதாவது காயப்பட்டிருக்குது, அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். காயப்பட்டிருக்குதான், சாவு, அதாவது மரிச்சு போற மாதிரி காயப்பட்டிருக்குதான். அப்போ இந்த காயப்பட்டு இருந்த இந்த மிருகம் திரும்ப காயம் ஆறிடுதுங்களாம். காயம் ஆறிடுதுன்றாங்க. அதை நம்ம வசனத்திலேயே பார்க்கலாங்க. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்க செய்தது அப்படின்னு வசனத்துல வருதுங்க. காயப்பட்டு இருந்த மறிச்சு போற அளவுக்கு மறிச்சிச்சிங்க. காயத்தினால இந்த மிருகம் மறிச்சு போயிடுச்சு. திரும்ப அது சுகமாயிடுச்சான். அந்த காயம் சுகமாயிடுச்சு அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை இப்படி நம்ம பார்க்கலாங்க. அந்தி கிறிஸ்து ஒரு ஆள், ஒரு மனிதன். அவனுக்குள்ளதான் லூசி பிசாசு இருக்குதுங்க. இந்த அந்தி கிறிஸ்து மனிதனை இந்த 10 கூட்டமைப்பு தலைவர்களுக்குள்ள அந்தி கிறிஸ்துவும் இருக்கிறான். அதனாலதான் அவனுக்கு அந்த சிங்கத்தினுடைய வாயெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. நானே ராஜா அப்படின்னா அவன் பேசினான், பெருமையானதை அவன் பேசினான். அதனால அந்த 10 கூட்டமைப்புல இருக்கிற ஒருத்தர் இவனை கொலை செய்துறாங்க. அந்தி கிறிஸ்துவை ஒரு கொலையாளியால் கொல்லப்படுவான். அந்த 10 கூட்டமைப்புல இருக்கிறவங்கள ஒருத்தர் அந்தி கிறிஸ்து கொலை செஞ்சிடுவாங்க. கொலை செய்துட்டா அந்தி கிறிஸ்து என்ன பண்றான்? மரிச்சிடுறான், இறந்துடுறான். இறந்து போன அந்தி கிறிஸ்துவை
அடக்கம் செய்கின்ற வேளையில். இப்ப இறந்து போனவங்கள கொண்டு போய் நம்ம அடக்கம் செய்யறோம் இல்லையா, கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்றோம். அந்த மாதிரி இறந்து போன இந்த அந்தி கிறிஸ்துவ அடக்கம் செய்யறதுக்கு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது அடக்கம் செய்கின்ற வேளையில் அந்தி கிறிஸ்து உயிர் பெற்று விடுவான். இவன் செத்துட்டான், இவனை இன்னொரு தேசத்து தலைவன் வந்து ஒரு கொலைக்காரன் வந்து அந்தி கிறிஸ்து வந்து கொலை பண்ணிடுவான். கொலை பண்ணிதான் அந்த செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடக்கம் பண்றதுக்கு எடுத்துட்டு போவாங்க. அப்படி அடக்கம் பண்ண எடுத்துட்டு போகும்போது இவன் உயிர் பெற்று எழுந்துருவான். உயிர் பெற்று எழுந்து விடுவான். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல என்ன சொல்லுது? மிருகத்திற்கு, அதாவது வசனத்தில் பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. வசனத்தை பாருங்க, உற்று கவனிங்களேன். அதாவது பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த. அப்ப பட்டயத்தினாலே காயப்பட்டு, பட்டயத்தினாலே இவனை வெட்டிட்டாங்க, இவனை கொலை செஞ்சிட்டாங்க, இவன் இறந்துட்டான். இறந்து போன அந்தி கிறிஸ்து மீண்டும் உயிர் பெற்றியறான், உயிர் பெற்று எழுந்துடுறான். இதைத்தான் காயப்பட்டு பிழைத்த, செத்து போயிட்டு திரும்ப உயிர் பெற்று எழுந்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு அப்படின்னு வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இத எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து பின் உயிர் பெற்று எழுந்தாரோ அதே போல் அந்தி கிறிஸ்துவாகிய மனிதனும் மற்றவர்களால் கொலை செய்யப்பட்டு உயிர் பெற்று விடுவான். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து ரோமர்கள் சிலுவையில் சாகடிச்சிட்டாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சிட்டாரு. மரிச்சு அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணிட்டு 3வது நாள் அவர் உயிர் பெற்று எழுந்தாரு. இதே போலதான் அந்தி கிறிஸ்துவை கொலை பண்ணுவாங்க, அந்தி கிறிஸ்து மரிச்சிடுவான். அடக்கம் செய்கின்ற அடக்கத்துக்காக எடுத்துட்டு போகும் பொழுது அவன் உயிர் பெற்று விடுவான். எப்படி இயேசு சாமி உயிர் பெற்று எழுந்தாரோ அதே போல அந்தி கிறிஸ்துவோ உயிர் பெற்று எழுதுவான். காயப்பட்டது சொஸ்தமாக்கப்பட்டது. இந்த வசனத்துக்கு அதுதான் அர்த்தம். ஏன் கொலை செய்கிறான் என்றால், ஏன் இவனை கொலை செஞ்சாங்க? அந்த 10 கூட்டமைப்புல இவனை இருந்தவன் தானே. அப்படி இருக்கு சொல்ல எப்ப எதுக்கு இவனை கொலை பண்ணாங்க அப்படின்னா, இவன் 10 கூட்டமைப்பு நாட்டு தலைவர்கள் மத்தியில் தன்னை பெருமையாய் பேசி தன்னை உயர்த்தும் பொழுது மற்ற தேசத்து தலைவனால் கொலை செய்யப்படுவான். பெருமையாய் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு வசனத்தில் படித்தோம். இந்த பெருமையாய் பேசுறதுனால தான் தன்னை உயர்த்துறான். எல்லாவற்றுக்கும் நான் தான் தலைவன் அப்படின்னு தன்னைத்தானே உயர்த்துறான். இவன் தன்னை உயர்த்தப்படும் பொழுது மற்ற தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு கோபம் வந்து, இப்போ இந்த அந்தி கிறிஸ்து வந்து பின்னாடி முளைத்து எழுப்பி வந்து சின்ன கொம்புங்க. அதை வந்து தானியல் புஸ்தகத்தில் நம்ம படிக்கும்போது பார்க்கலாம். அந்த சின்ன கொம்பு கடைசியா முளைக்கிறதா சின்ன கொம்பு. அந்த சின்ன கொம்பு தான் அந்தி கிறிஸ்து. சின்ன கொம்புன்னா ஒரு சிறிய நாட்டிலிருந்து வர தலைவன். அப்ப இந்த ஒரு சிறிய நாட்டிலிருந்து வர இந்த தலைவன் மற்ற தலைவர்களோட கூட தன்னை உயர்த்தி பெருமையா பேசும்போது மற்றவங்களுக்கு கோபம் வந்து இவனை கொலை பண்ணிடுறாங்க. மற்ற தேசத்து தலைவர் வந்து இவனை கொலை செஞ்சிடறாங்க, கொலை செய்யப்படுவான். இவன் உயிர் தெழுதலின் மூலமாய் இப்ப இவன் உயிர் பெற்று எழுதுறான். செத்து போனவன் திரும்ப உயிர் பெற்று எழுறான். அந்த மாதிரி இவன் திரும்ப உயிர் பெற்று எழுதலின் மூலமாக அற்புதத்தை நிகழ்த்தி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சமமாக்கி விடுவான். இயேசு எப்படி மரிச்சு உயிர் பெற்று எழுந்தாரோ அதே மாதிரி எனக்கும் வல்லமை இருக்குது, எனக்கும் பலை இருக்குது, நானும் உயிர் பெற்று எழுந்து விட்டேன் பார் அப்படின்னு மற்றவங்களுக்கு பெருமையா
தன்னை காட்டுவான், தன் பலத்தை காட்டுவான். நான் என்னாலையும் அற்புதம் செய்ய முடியும், இயேசுவால மட்டும் இல்லை என்னால் கூட முடியும் அப்படின்றத அற்புதத்தை நிகழ்த்தி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சமமாக்கிடுவான். நீ நானும், நீ உன்னை விட உன்னை போல தான் நானும் கிறிஸ்துக்கு சமமாக இவனை ஆக்கிடுவான். எதனால் பூமியின் குடிகள் எல்லோரையும் மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவை ஆச்சரியத்துடன் பின்பற்றும்படி செய்வான். இப்படி இவன் உயிர் பெற்று எழுறதுனால உலகத்தில் இருக்கிற மக்களை இவனை பின்பற்றும்படி செய்வானா. ஏன்னா அற்புத அடையாளம் எல்லாம் செய்யறாங்க இல்லையா. நம்ம கூட இப்ப இயேசு சாமி பின்பற்றுறோம். ஏன்னா அவரு கடவுள், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். சகல அற்புத அடையாளம் அவராலேயும் செய்ய முடியும், செஞ்சுட்டு வராரு. முடியும்னு இல்லை, செஞ்சாரு, இன்னமும் செஞ்சுதான் வராரு. அதே போலத்தான் அந்தி கிறிஸ்து கூட உலகத்துல பல அற்புதங்களை செஞ்சு காட்டுவான். அப்படி செஞ்சு காட்டுறதுனால ஜனங்கள் எல்லாம் இவனை கடவுளை போல நினைச்சு இவனை பின்பற்றுவாங்க. இதனால் பூமியில் மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவின் அதிகார செல்வாக்கு அதிகரிக்க செய்யும். இப்படி இவ மரிச்சு உயிர் பெற்று எழுந்தனால எழுந்த பிறகு தாங்க அற்புத அடையாளம் எல்லாம் இவன் செய்யறான். அதனால அடுத்த நிகழ்ச்சியில கூட இவன் எப்படி அற்புத அடையாளத்தை செய்யறன்றத கூட நம்ம பார்க்க போறோமா. அதனால இவனுக்கு இந்த அற்புத அடையாளம் செய்யறதுனால உலகத்துல அதிகாரமும் செல்வாக்கும் இவனுக்கு பெருகும். இந்த நிகழ்ச்சி இப்படியெல்லாம் நடக்குது இல்லையா. இந்த நிகழ்ச்சி எப்போ நடக்கும் அப்படின்னா கடைசி கால 3 வருட உபதிரவத்தின் ஆரம்பத்தில் வான்மண்டலத்தில் இருந்து சாத்தான் பூமிக்கு தள்ளப்படும் போது நடப்பதால் அந்தி கிறிஸ்துவின் வல்லமை பல மடங்கு பெருகிவிடும். அந்தி கிறிஸ்துவின் வல்லமை அதிகமாக பெருகுது எப்போன்னா வான்மண்டலத்திலிருந்து லூசிபி சசை பிடிச்சி கீழே தள்ளும் போது அவன் எங்க வந்து நுழையிறான், அந்தி கிறிஸ்து மனிதனுக்குள்ள வந்து நுழையும் போது இவன் பல அற்புத அடையாளத்தை செய்வான். அதனால தான் மரிச்சு போனவன் கூட உயிர் பெற்று எழுந்துடுறான். அந்த ஆவி மரித்து போன அந்தி கிறிஸ்து என்ற மனிதனுக்குள்ள வான்மண்டலத்தில் இருக்கிற கீழே தள்ளப்பட்ட வலு சர்பத்தின் ஆவி இந்த மனிதனுக்குள்ள இறங்கும் போது தான் இவன் உயிர் பெற்று எழறான். அப்போ இவனுக்குள்ள யார் இருக்குதுன்னா வலு சர்பத்தினுடைய ஆவி இந்த அந்தி கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால அற்புத அடையாளம் எல்லாம் செய்ய முடியுது. அதனால அந்தி கிறிஸ்துவின் வல்லமை பல மடங்கு பெருகிடும். எப்போ அந்த கடைசி 3 வருஷத்துல லூசி பிசாசு அந்தி கிறிஸ்துவுக்குள் நுழைந்த பிறகு அவன் பிசாசை போலவே மாறிவிடுவான். பிறகு யூதர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்து பாழாக்கும் அருவருப்பு நடப்பதல்ல, பாழாக்கும் அருவருப்பு செய்வான். இதெல்லாம் நம்ம சென்ற 12வது அதிகாரத்துல பாழாக்கும் அருவருப்பு பத்தி நம்ம பார்த்துருக்குறோமா. தயவுசெய்து பார்க்காதவங்கலாம் அந்த வீடியோவை போய் பாருங்க. எருசலேம் ஆலயத்தில் பாழாக்கும் அருவருப்பு அப்படின்ற வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவருடைய திட்டம் அந்த இடத்துல தான் நிறைவடையுதுமா. யூதர்கள் மேலே இருக்கிற தேவனுடைய திட்டம் அந்த இடத்துல தான் நிறைவடையுது. அதனால எருசலேம் ஆலயத்தில் பாழாக்கு அருவருப்பு அப்படின்ற தலைப்பில் பேசியிருப்பேன். தயவுசெய்து பார்க்காதவங்களாம் போய் பாருங்க. அந்தி கிறிஸ்து ஒரு கலப்பு மனிதனா எப்படி கடலிருந்து எழுந்து சமுத்திரத்திலிருந்து எழுந்து வந்த மிருகம் பலதரப்பட்ட மிருகத்தினுடைய உடலெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மிருகமா இருக்குதுன்னு பார்த்தோமோ, அதுக்கு இன்னும் அர்த்தம்னாக்கா இந்த மனிதனுக்குள்ள பலதரப்பட்ட கலப்பு மனிதர்களுடைய தன்மை குணாதிசயங்கள் இவங்கிட்ட நம்மளால பார்க்க முடியும். அதாவது முக்கியமா நெபுகாத்நேச்சார், பாபிலோன் நாட்டை ஆண்ட நேச்சாருடைய குணம் இருக்கும். திரேஸ்
மேதியா பெர்ஷியா நாட்டை ஆண்ட திரேசனுடைய குணம் இருக்கும். மகா அலெக்சாண்டர் கிரேக்க நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டருடைய குணம் இவனுக்குள்ள இருக்கும். அகுஸ்தராயன் ரோமர் ராஜ்யத்தை ஆளுகை செய்த அகுஸ்தராயனுடைய குணம் இவனுக்குள்ள. ஆகியோரின் திறமைகளும் பண்புகளும் அதிகாரங்களும் கொடூரங்களும் காணப்படும். ரட்சிக்கப்படாத மக்களை வசப்படுத்தும் ஆச்சரியமான ஆற்றல் படைத்தவன். இவனுக்குள்ள இருக்கிற குணம், பலதரப்பட்ட குணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, அந்த குணமெல்லாம் இவனுக்குள்ள எப்படி இருக்குது அப்படின்றது இப்ப நம்ம பார்க்கலாங்க. ரட்சிக்கப்பட்ட, அதாவது திறமைகளும் பண்புகளும் அதிகாரங்களும் கொடூரங்களும் இவனுக்குள்ள இருக்கும். ரட்சிக்கப்படாத மக்களை வசப்படுத்தும் ஆச்சரியமான ஆற்றல் படைத்தவன். ரட்சிக்கப்படாத மக்கள், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படாத மக்களை இவன் சீக்கிரம் வசீகரம் பண்ணிடுவான். அவனது ஈடு இணையற்ற அரசாட்சி, நிர்வாக திறமை, நிகரற்ற உருவம் கொண்ட கவர்ச்சி மிக்க சரீர அமைப்பு, மனித அளவை கடந்த ஞானம், காரிய சாமர்த்தியனுக்கு உரிய சாதுரிய தன்மை, பெருமையானவைகளை பேசக்கூடிய வாய், புத்தி கூர்மையுடைய அரசியல், திட்டமிடும் யுகத்தில் நிகரற்ற யுக்தி ஆகிய சிறப்பியல்புகள் யாவும் ஒருங்கே அமைந்து மனிதனிலேயே மிக விசேஷமானவனாகவும் செல்வாக்குக்கும் புகழுக்கும் மேன்மைக்கும் உரியவனாக அவனை வெளிப்படுத்துவான். இப்படி இந்த மாதிரி திறமையெல்லாம் இவனுக்குள்ள இருக்கிறத இவன் வெளிப்படுத்துவான், தனக்குள்ள இருக்கிற திறமையை வெளிப்படுத்துவான். இத்தகைய ஈடு இணையற்ற ஆற்றல்கள் யாவும் சாத்தானால் கையளிப்பவையாய் இருந்தது. இவ்வளோ திறமை, ஆற்றல், செல்வாக்கு சகலமா இப்ப நம்ம படிச்சு பார்த்தோம் பார்த்தியா, இவ்வளோ திறமையும் இவனுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னா மேலிருந்து கீழே வந்து விழிச்சு பாரு, வலு சர்பம். அந்த வலு சர்பத்தால கொடுக்கப்பட்ட திறமைகள். அந்தி கிறிஸ்துவை தனது கருவியாக தனது பணிக்கென்று பயன்படுவதற்கான அபூர்வ சிருஷ்டியாக்கி விடுவான். இப்பேற்பட்ட குணங்கள், திறமைகள், அழகு, செல்வாக்கு, பெருமை, கொடூரமான தன்மைகள் எல்லாமே, பெருமையான பேசுற வாய் சகலமா இவனுக்குள்ள யாருக்குள்ள பிசாசு தான் கொடுக்குது. ஏன் கொடுக்குது? அந்த வலு சர்பம் இந்த அந்தி கிறிஸ்துக்கு ஏன் இதை கொடுக்குதுன்னா, இவனை ஒரு கருவியா பயன்படுத்துறதுக்காகத்தான் இவனுக்குள்ள இப்பேற்பட்ட திறமைகள் எல்லாம் கொடுத்து ஒரு மனிதர்களுக்குள்ளவே அபூர்வமான, எந்த மனிதனாலும் காணக்கூடாத அபூர்வ சிருஷ்டி மாதிரி இவனை பண்ணிடுவான். இந்த அந்தி கிறிஸ்துவ பண்ணிடுவான் யாரு? இந்த லூசி பிசாசு. அந்தி கிறிஸ்து ஒரு பெரிய மனிதாபிமானி என்றும், அந்தி கிறிஸ்து ஒரு பெரிய ஆளு, அவன் ஒரு பெரிய மனிதன், மனித குல நண்பன் என்றும், அதிலும் இவன் மனுஷருக்கெல்லாம் நண்பன், இரக்கமுள்ளவன், நல்லது செய்கிறான் அப்படின்னு நல்ல பேர் வாங்குவான் இவன். இதுல முக்கியமா யூதர்களுக்கு பிரதான நண்பன் என்றும் காண்பிப்பான். யூதர்களிடம் நயவஞ்சகமாக நடந்து யூதர்களது தீர்க்கதரிசிகளால் வர்ணிக்கப்பட்ட பொற்காலத்தை தோன்ற பண்ணுவதற்கு தன் நியமிக்கப்பட்டவன் என்று நம்ப பண்ணுவான். உங்களுக்கு பொற்காலம் வர, அதாவது யூதர்கள், இவனால தான் யூதர்கள் செல்வாக்கு அடைகிறாங்க அப்படின்னு, நான் தான் தீர்க்கதரிசி அப்படின்னு யூதர்களை நம்ப வைப்பான் நயவஞ்சகமா. அதன் மூலமாக யூதரால் அவன் மெசியாவாக ஏற்றுக்கொள்ளப்படுவான்.
இப்படி தன்னை இவன் வெளிப்படுத்துறதுனால நான் ஒரு மனித நண்பன், மனித குலத்துக்கு நண்பன், மனித குலத்தை காப்பவன், மனித குலத்தின் மீது இரக்கம் செய்பவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை காட்டிக்கிறதுனால யூதர்கள் இவனை சீக்கிரம் நம்பிடுவாங்க. யூதர்களுக்கு பொற்காலம் கிடைச்சிச்சு அப்படின்ற அளவுக்கு இவன் நயவஞ்சகமா பேசி யூதர்களை மயக்கி நான் தான் மெசியா அப்படின்னு யூதர்களை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும்படி செஞ்சிடுவான். அவன் மக்கள் மனதை மயக்கிறவனாகவும் ஒருபோதும் ஒருவராலும் தோற்கடிக்கப்பட முடியாதவனாகவும் விளங்குவான். இவன் மனிதர்களுடைய மனசை மயக்குவானான். யாராலையுமே இவனை வின் பண்ண முடியாதான், தோற்கடிக்க முடியாதான். இவனை அப்படி இருப்பானா இவன். அவன் மரித்து உயிர் தெழும்பியவுடன் ஏற்கனவே அவனுக்கு அமைந்திருந்த குணாதிசயங்கள் ஏதும் குறைவுபட்டு போகாததால் அதனோடு கூட சாத்தானால் தேவனுக்கு விரோதமாக எல்லாவித பொல்லாத தூஷணங்களும் அக்கிரமங்களும் கொடிய கேடுபாடுகளும் புகுத்தப்படவே கடைசி 3 வருடங்களில் அவனில் இருந்து கொண்டு அளவுக்கு மீறிய சாத்தான் கிரியை செய்வான். அவனை எல்லா கேட்டிற்கும் அக்கிரமத்துக்கும் பிறப்பிடமாகவும் இருப்பிடவுமாக மாற்றிவிடும் நிலை ஏற்படும். எல்லா கேட்டிற்கும், எல்லா பாவத்துக்கும், எல்லா அக்கிரமத்துக்கும் இவன் தான் அஸ்திவாரம், இவன் தான் பிறப்பிடம், இருப்பிடமும் இவன் தான். இவங்கிட்ட இருந்துதான் எல்லாமே, எல்லா கெட்டதும் எல்லா சூழ்ச்சிகளும் கேடுபாடுகளும் கொடூரங்களும் இவனுக்குள்ளுந்து தான் வெளிப்பட்டு வரும். அந்த நிலைக்கு இவன் மாறிடுவான். யாரு? அந்தி கிறிஸ்துன்ற மனிதன். இந்த வேதாகம பகுதிகள் விவரிக்கின்ற குணங்களோடு இதுவரை எந்த மனிதனும் பூமியில் தோன்றவில்லை. இவனுடைய குணங்கள் எல்லாம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த குணமெல்லாம் இதுவரைக்கும் பூமியில யாருக்குமே இல்லையா. இத்தகைய தன்மைகளை கொண்டவனை யோசித்து கூட பார்க்க எந்த மனிதனாலும் முடியாது. யோசித்து பார்க்க கூட முடியாது. அந்த அளவுக்கு இவன் இருப்பான, திறமசாலி எல்லா விதத்திலையும். இத்தகைய தன்மை கொண்டவனை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. யாரு? இந்த அந்தி கிறிஸ்துவ. இப்ப புரியுதுங்களா? காயப்பட்டு இருந்த அந்த மிருகம் எப்படி அது சொஸ்தமாக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்துங்க. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா 3 வருஷம், 42 மாசம்ன்றது 3 வருஷம், 1260 நாள். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களை தூஷித்தது. ஏன்னா 2வது வானத்திலிருந்து கீழே பிடிச்சி தள்ளிட்டாங்களே. இப்போ எங்க வந்துட்டான்? பூமிக்கு வந்துட்டான். ஏற்கனவே அவன் 2வது வானத்தில் இருக்கும் போதே தன்னுடைய சகோதரர்கள் மீது குற்றம் சொல்லிட்டு இருந்தவன் இப்ப கீழே வந்து விழுந்துட்டு உடனே கடவுளையே கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறானா இவன். மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகளின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதாவது பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு. பரிசுத்தவான் யாருனாக்கா அந்த கடைசி நாள்ல உபத்திரவ காலத்துல எலியாவும் மோசையும் வருவாங்க. அவங்களோட கூட இவன் யுத்தம் பண்ணி
அவங்கள சாகடிச்சிடுவான். இவன் ஜெயம் பெற்றுடுவான், அந்தி கிறிஸ்து ஜெயம் பெற்றுடுவான். எலியாவும் மோசேயும் தோல்வி அடைந்து இறந்துடுவாங்க. இவன் அவங்கள சாகடிச்சிடுவான். இவன் ஜெயம் பெற்றுனா இருப்பான். அதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகளின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா அந்த உபதிரவ காலத்துல 12வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். மிச்சம் மீதி இருக்கிற யூதர்களையும் ரட்சிக்கப்பட்ட யூத கிறிஸ்துவர்களையும் எல்லா தேசத்திலையும் இருப்பாங்க. இவனுடைய ஆட்களும் மற்ற இடத்துல இருப்பாங்க. இவன் கமாண்ட் போறதுனால எல்லாரையும் கொலை செய்யப்படுவான். அதனால தான் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவும் அதை வணங்குவார்கள். ஜீவ புஸ்தகத்துல, பரலோகத்துல ஜீவ புஸ்தகம் இருக்குது. அந்த ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பேரெல்லாம் எழுதப்பட்டு இருக்குதோ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாதவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தன்னுடைய பாவங்களை கழுவாத மக்கள் இந்த பூமியில இருப்பாங்க. அந்த மக்கள் எல்லாம் இவனை வணங்குவாங்களாம் தெய்வமாக. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமை விசுவாசம் இதில் விளங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, அந்தி கிறிஸ்து காலத்துல, அதாவது அந்த மகா உபத்திரவ காலத்துல சிறைப்பட்டு போறவங்க சிறைப்பட்டு போவாங்க, அழியறவங்க அழிஞ்சு போடுவாங்க, சாவறவங்க சாவாங்க, பரிசுத்தமா வாழறவங்க பரிசுத்தமா தான் இருப்பாங்க, பாவம் செய்யறோம் பாவம் செஞ்சுன்னு தான் இருப்பான். அதான் அதனுடைய அர்த்தமா. மிச்சம் அடுத்த வசனம் 11வது வசனமா. இதை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழுப்பி வருது அப்படின்னு யோவான்னு பார்த்து சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இது புரியுதுங்களா? காயப்பட்டு இருந்த மிருகம் சொசமடைந்து அப்படின்னா அந்தி கிறிஸ்து அந்த 10 கூட்டமைப்பு தேசத்து தலைவர்களால் கொலை செய்யப்படுவான். இவனை அடக்கம் செய்ய எடுத்துட்டு போகும்போது இவன் உயிர் பெற்று எழுவான். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து உயிர் பெற்று எழுந்தாரோ இவனும் அதே போல உயிர் பெற்று எழுந்துடுவான். அதனால இவனுக்கு பலம் அதிகமாக கூடிடும். அந்த உயிர் பெற்று எழற நேரம் தான் வானத்திலிருந்து வலு சர்ப்பம் இவனுக்குள்ள நுழையுது. இவனுக்குள்ள நுழையும் போது தான் இறந்து போன அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய சரீரம் உயிர் பெற்று எழுந்துடுது. அப்போ இவனுடைய பெருமையும் வல்லமையும் அதிகாரமும் மேன்மையும் உலகத்துல பெருகி போகுது. இவனுக்காக வேண்டிய சிலையை செய்ய சொல்றாங்க, இவனை வணங்க சொல்றாங்க. எல்லாரும் இவன் ஒரு பெரிய ஆளு, இவனுக்குள்ள நிறைய வல்லமை இருக்குன்னு சொல்லி கடவுளா நினைச்சு இவனை கடவுள் போல வணங்குவாங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் இவனை கடவுளா ஏற்றுக்கொண்டு வணங்குவாங்க. இவனுடைய சூழ்ச்சினால, இவனுடைய வஞ்சகத்தினால யூதர்களை ஏமாத்தி தான் மெசியான்னு சொல்லிட்டு யூதர்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டு மெசியாவாக உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுவான். இயேசு எப்படி மரிச்சு உயிர் பெற்று எழுதாரோ இவன் அதே மாதிரி எழுதுவான். இயேசு எப்படி அற்புதம் அடையாளத்தை செய்யறாரோ அதே மாதிரி இவனும் பூமியில அற்புதம் அடையாளத்தை செஞ்சு காட்டுவான். அப்படின்றத இந்த செய்தியினுடைய அர்த்தமாக இருக்குதுங்க. இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பூமியிலிருந்து எழும்பி வர மிருகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மாரநாதா.